அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கக்கூடிய விநாயகர் கோயில். இந்த விநாயகர் கோயில் மாமர விநாயகர். இது சுயம்புவாகவே ஒரு மாமரத்தில் விநாயகர் வடிவம் தோன்றியதால் இது சுயம்பு மாமர விநாயகர் ஆலயம்னு சொல்லப்படுது. இந்த கோயிலில் மாமரத்து ஈஸ்வரர் இருக்கார். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா லலிதாம்பிகை இருக்காங்க. லலிதாம்பிகைக்கு பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னாக்கா நமக்கு சின்ன முத்து மாரியம்மன் இருக்காங்க. அதுக்கடுத்தது முருகன் தெய்வயானியோட காட்சியளிக்கிறாங்க. இங்கே அஷ்ட கைகள் கொண்ட துர்க்கை அம்மன் இருக்காங்க. இந்த கோயிலுடைய மிக சிறப்பு அம்சம்னு பார்த்தா அனைத்து நவகிரகங்களுக்கும் தனி சன்னதிகள் இருக்குது. தனி சன்னதிகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சன்னதிகள் எல்லாமே துணைகளோடு இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது தர்மசாஸ்தா. இந்த தர்மசாஸ்தாவுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயருக்கு அடுத்தது நம்மளுடைய மூல கிரகமான மாமரத்து விநாயகர். இந்த விநாயகரை பாருங்கள், எவ்வளோ தத்ரூபமாக ஒரு மாமரத்தில் எழுந்தருள் இருக்காருன்றது உங்களுக்கே தெரியும். அவ்வளோ தத்ரூபமாக பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பை தரக்கூடிய அளவுக்கு இருக்குது. மாமரம் அப்படியே மாமரத்தை சுற்றி கோயிலாக கட்டிட்டாங்க. பார்க்குறீங்க இப்போ அந்த மாமரம் உள்ளே வச்சு கோயிலாக கட்டிட்டாங்க. இது சிவன். அடுத்தது லலிதாம்பிகை. அடுத்தது வள்ளி தேவியானோட முருகன் இருக்காங்க. அஷ்டகடங்களோட துர்க்கை இருக்காங்க. துர்க்கைக்கு எதிரில் பைரவர் இருக்கார். இந்த கோயிலில் அகத்தியர் இருக்காங்க. அகத்தியருக்கு அப்புறம் பிரம்மா இருக்காங்க, வள்ளலார் இருக்காங்க, தட்சிணாமூர்த்தி, நாட்டிய கணபதி, இன்னும் பல தெய்வங்கள் இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயில் நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக மிக அருமையான கோயில். இந்த கோயிலுக்கு லைஃப் டைமில் ஒரு தடவையாவது வந்துட்டு போகலாம். அதே மாதிரி நவகிரகங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கும் இது மிக மிக சிறந்த கோயிலாக கருதப்படுது. ஏன்னா இந்த நவகிரகங்கள் நம்ம வழிபாடு செய்கிறதே நம்ம துணைகளோடு இருக்கணும், நம்ம துணைகள் கூட அந்யோன்யம் தம்பதிகளுடைய ஒற்றுமை இதெல்லாம் குறிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கோயிலை ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது இந்த நவகிரக பரிகாரம் பண்ணுறதுக்கு இது அனைத்து தெய்வங்களும் துணைகளோடு இருக்கிறது இந்த கோயிலோடைய மிக சிறப்பு அம்சமாகவே கருதப்படுது. இங்கே எல்லா தெய்வங்களுமே இருக்குது. இந்த கோயிலை அனைவருமே ஒரு தடவையாவது பார்க்கலாம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும்னா சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய குடுவாஞ்சேரி ரயில் நிலையத்தில் இறங்குனீங்கன்னா போதும், நம்ம இந்த கோயிலுக்கு எளிமையாக போயிடலாம். ரயில் நிலையத்திலேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த கோயில் தெரியும். இந்த சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய குடுவாஞ்சேரியில் பாண்டிச்சேரி ட்ரெயின்லேருந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸு மேக்ஸிமம் நிறுத்துவாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் தாம்பரத்தில் இறங்கி தாம்பரத்துலேருந்து ரிவர்ஸில் வந்தீங்கன்னா 4வது ஸ்டேஷனாக இருக்கக்கூடியது தான் இந்த குடுவாஞ்சேரி. இந்த குடுவாஞ்சேரியில் இந்த மாமர விநாயகர் ஆலயம் எழுந்தருளிருக்கு. நன்றி, வணக்கம்.